விநாயகர் எழுதிக் கொண்டிருந்த எழுத்தாணி பாதியிலேயே உடைந்து போனது. வியாசரோ கதையை நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். நேரமில்லை, கதை நிற்கக்கூடாது. விநாயகர் யோசிக்கவில்லை. சட்டென்று தனது ஒரு தந்தத்தை ஒடித்தார். அதையே எழுத்தாணியாக பயன்படுத்தி மகாபாரதத்தை எழுதி முடித்தார். அறிவிற்காக தனது அழகையும் தந்தத்தையும் தியாகம் செய்த அந்த தருணம் உலகிற்கே ஒரு பெரிய பாடத்தை கற்பித்தது. அறிவையும் கல்வியையும் பெறுவதற்கு எதையும் தியாகம் செய்யலாம் என்பதற்கு விநாயகரின் இந்த ஏகதந்த உருவமே சாட்சி. விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நண்பர்களே, இந்த தெய்வீக கதையிலிருந்து நாம் கற்கும் பாடம் என்னவென்றால், கல்வியையும் அறிவையும் பெறுவதற்கு நாம் செய்யும் எந்த ஒரு தியாகமும் வீண் போகாது. ஒரு வேலையை தொடங்கினால் இடையில் எத்தனை தடைகள் வந்தாலும் விநாயகப் பெருமானைப் போல விடாமுயற்சியுடன் அதை